நம்ம குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரூடிங் போட்டிருந்தோம். இன்னும் ஒரு 2 வாரம் ஆயிட்டு. இப்போ வந்து அதை வெளியே எடுத்தாச்சு. வெளியே ஒரு சின்ன கூண்டில் வந்து வச்சுருக்கோம். இதுக்கடுத்து தான் வேறு கூண்டுக்கு போய் பண்ணையில் போய் போடணும். பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வந்தாச்சு பண்ணைக்கு. இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு கூண்டு இருந்துச்சு, அந்த கூண்டில் தான் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2வது பேட்ச்சு. இந்த பெருசாக இருக்க அந்த மஞ்சள் கலரில் இருக்க குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா பெருவெட்டு குஞ்சுங்க. அது ஒரு 11 குஞ்சு வந்து கோழியில் வச்சு பொரிச்சது. அதை இது கூட சேர்த்து போட்டாச்சு. நம்ம வான்கோழியும் சோனாலி குஞ்சுகளும் கிடக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்குபேட்டரில் பொரிச்சது. இந்த ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கிறது, இந்த மஞ்சள் காலாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா பெருவெட்டு குஞ்சுக. அதையும் சேர்த்து இது கூட போட்டாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா 40 நாள் ஆகிருக்கு. அதனால் இதுக்கு அம்மைக்கு தடுப்பூசியும் சேர்த்து போட்டு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே தீவனம் எல்லாமே நல்லா தான் எடுத்துகிட்ருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியும் நல்லாவே குடிச்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இதில் எல்லாமே வான்கோழி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சைஸாக வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா காலில் எல்லாத்துலேயும் அம்மை போட்டிருக்கு. அதுக்காண்டி இந்த ஸ்ப்ரே அடித்து விட்ருக்கோம். அதே மாதிரி மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 2 நாளில் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழப்புலாம் ஒன்றும் பெருசாக வராது. மேலும் நம்ம சேனலில் நாட்டுக்கோழி, முயல், ஆடு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.